முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அரவிந்த் அது வந்து ஹேய், ஏதாவது பேசலன்னு வை, வாயை உடச்சிருவான் சொல்லிட்டேன். என்னடி என்னதான் பிளான் போட்டுட்டு இருக்கா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நீ எவ்வளவு பெரிய நடிப்புக்காரனே எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்காக என்கிட்ட சீன் போட்டுட்டு இருக்கா? அது மட்டும் இல்லடி, எதுக்காக என் அத்தை முன்னாடி நடிச்சிட்டு இருக்கா? என் அம்மா, என் அப்பா, என் தம்பிங்க எல்லாரையும் ஏமாத்தினது பார்த்தாதுன்னு இப்ப என் அத்தையும் ஏமாத்த பாக்குற. அப்படி என்ன தாண்டி உனக்குள்ள பிளான் போட்டு வச்சிருக்கா? என்ன வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பேர் வாங்கி என் கூட ஓட்டிட்டு இருந்தலாம் நினைச்சியா? அரவிந்த் நீங்க ஹேய், வாய முறி. உன்னோட கிளாரிஃபை எனக்கு தேவையே இல்லை. நீ வாயை திறந்தாலே அதுல போய் மட்டும்தான் இருக்கும். உன் பொய்யை கேட்டு நம்புற ஆளு நான் கிடையாது. சோ இந்த ஓவர் சீன் கிரியேட் பண்றதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் இது எனக்கு முக்கியமா தெரிஞ்சே ஆகணும். என்ன அரவிந்த்? வீட்டுக்கு கிளம்புன என் அத்தை எனக்கு ஒரு நாள் மட்டும் பிடிச்சி இங்க தங்க வச்சிருக்கே, அதுக்கு காரணம் என்ன? ஐயோ எல்லாம் போச்சு. அரவிந்துக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? கண்டிப்பா பவி நீ எது சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு. ஆனா நான் எதுக்காக தங்க வச்சேங்கிறது அவருக்கு கண்டிப்பா தெரியவே கூடாது. ஹேய், உங்ககிட்ட தானே கேக்குறேன், பதில் சொல்லு. எதுக்காக என் அத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்க வச்சிருக்கா? என்ன பிளான் வச்சிருக்கா? சொல்லுடி, சொல்லு. இல்ல அரவிந்த் அது வந்து சொல்லு. அது வந்து இல்ல அரவிந்த், நான் சும்மா என்ன சும்மா தங்க வச்சேன்னு சொல்ல போறியா? இல்ல அரவிந்த் அது வந்து ஜெயாமாவ. ஜெயாமாவா? அரவிந்த் எனக்கு 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 கொஞ்சம் பயமா இருக்கு அரவிந்த். நீங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? என்ன இந்த அளவுக்கு தள்ளனா போதுமா? அரவிந்த் அது 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 வந்து அது ஹேய், நீ என்ன பிளான் போட்டாலும் சரி, ஏன் உண்மையே அத்தை கிட்ட சொல்லணும்னு நினைச்சாலும் சரி, அதை நீ அத்தை கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த அரவிந்த் பத்தி யோசிச்சு பாரு. எனக்கு பிடிக்காத யாராவது செஞ்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல? தெரியும் அரவிந்த், தெரியும். தெரிஞ்சா சரிதான். இங்க பாரு, உன் சிம்பத்தி எல்லாம் என் அம்மா பாட்ட கிரியேட் பண்றதோட வச்சுக்கோ. என் அத்தை முன்னாடி என்ன கெட்டவன் ஆக்கணும்னு நினைச்சேன் வை, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் நடி, அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா என் அத்தை முன்னாடி மட்டும் என்ன தப்பா பிளேம் பண்ணணும்னு நினைச்சேன் வை, இப்ப வரைக்கும் நான் உன்னை ஒண்ணுமே பண்ணாம தான் வச்சிருக்கேன். என்ன ரொம்ப கோவப்படுத்தி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத, புரிஞ்சுதா? இவ்வளவு பக்கத்துல வந்து இவ்வளவு கோவமா பேசும்போது கூட உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவம் வர மாட்டேங்குது. பாரு இப்ப நீ எவ்வளவு கோவமா இருக்க, ஆனா என் கண்ணுக்கு தெரியுது என்னமோ உன் மேல வச்சிருக்க காதல் மட்டும்தான். ஒரே ஒரு பார்வையிலே சொக்கி போனேனடா, நீலவழி தெரியாமல் புதைந்தேனடா, இந்த ஒரு ஹேய், உன்னை தாண்டி கேக்குறேன், புரியுதா இல்லையா? புரிஞ்சுது அரவிந்த். மகேஸ்வரியத்த கலாத்த என்ன வேணும்? யாரையுமே காணும். இன்னும் 2 தடவை கூப்பிடு ஐஷு, அப்பதான் வருவாங்க அப்படின்ற. ஆமான்றேன், கூப்பிடு. மகேஸ்வரியத்த கலாத்த செலச்சனாத்த அத்த. என்னடாமா புதுசா கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? என்னடா காஃபி டீ எதுவும் வேணுமா என்ன? ஐயோ செலச்சனாத்த அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அப்புறம் வேற என்னடாமா வேணும்? என்னடாமா பசிக்குதா என்ன? இப்பதானே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போறோம். உங்களுக்கு இப்ப பசிக்குதுன்னா சொல்லுங்கடா, நான் வேணா தோசை ஊத்தி தரேன். ஐயோ அத்தை எங்களுக்கு பசிக்கலாம் இல்ல. எது பசிக்கவும் இல்லையா? டீ காஃபி வேணான்றீங்க, பசிக்கவும் இல்லன்றீங்க, அப்படி எதுக்காக கிச்சன் வந்தீங்க? நாங்க இப்ப கிச்சனுக்கு வந்த ரீசன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிச்சனை ரெண்ட் எடுக்கலாம்னு இருக்கோம். என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ அத்தை சிரிக்காதீங்க, நிஜமா தான் சொல்றேன். இது என்னடா ரொம்ப புதுசா இருக்கு. நான் ரூம் எல்லாம் ரெண்ட் எடுத்து பாத்திருக்கேன்டா. இது என்ன புதுசா கிச்சனை ரெண்ட் எடுக்கதா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க கிச்சனை ரெண்ட்டுக்கு எடுத்துக்க போறோம். ஓ, ரெண்டுக்கு எடுத்து என்ன பண்ண போறீங்க? என்னடாமா ஏதாவது டிஷ் எதுவும் வச்சிருக்கீங்களா? 2 பேர் சேர்ந்து சமைக்கலாம்னு இருக்கீங்களா என்ன? சாச்சா நாங்களா சமைக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்குடா கிச்சனை ரெண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க? அது நம்ம வீட்ல 4 பாய்ஸ் குக்கர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவங்க சமைக்கிறதுக்காக தான் கிச்சனை ரெண்ட் கேட்டு வந்தோம். என்னடா சொன்னீங்க? 4 பாய் குக்கர்ஸா? அப்படி யாரா நம்ம வீட்ல செஃபாலாம் இருக்கிறது? வெயிட் பண்ணுங்க அத்தை, அவங்களே கீழே இறங்கி வருவாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே சாப்பாடு அவங்க தான் செய்ய போறாங்க. என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ செலச்சனா விளையாடலாம் இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். செலச்சனா சொல்லுங்கக்கா. செலச்சனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தானே வத்த குழம்பு வைக்கிறேன்னு சொன்ன. ஆமாக்கா நான் தான் வைக்கிறேன்னு சொன்னேன். மணி ஆயிடுச்சு செலச்சனா, இங்க நின்னுட்டு இருந்தானே எப்ப குழம்பு வைப்ப? மாமாலாம் இன்னும் 1 ஹவர்ல சாப்பிட வந்துருவாரு. அக்கா வத்த குழம்பு பத்திலாம் அப்புறமா பேசலாம். இங்க இவங்க 2 பேர் சொல்றத கேளுங்க. என்னமா ஐஷு, எதுக்காக கிச்சன் வந்திருக்கீங்க? அத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிச்சன் எங்க கிட்ட தரீங்களா? எது கிச்சன் வேணுமா? இல்லடா எனக்கு புரியல, எதுக்காக கிச்சன் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏதோ நீங்க 2 பேர் சேர்ந்து சமைக்க போறீங்களா? இல்ல நாங்க சமைக்க போறது இல்ல, சமைக்கிறவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க, வந்தோடனே அவங்க தான் சமைப்பாங்க. எது சமைக்கிறவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? என்னம்மா பவி எது சமைக்கிறேன்னு சொன்னால என்ன? ஐயோ அத்தை பவியெல்லாம் சமைக்க போறது இல்ல, இவங்க பெரிய செஃப். செஃப்பா? என்னம்மா வினோ, இனியா பிரீத்தி எது சமைக்கிறேன்னு சொன்னாங்களா? ஐயோ அத்தை அவளுகளுக்குலாம் கொஞ்சம் கூட சமைக்க தெரியாது. அதுலயும் பிரீத்திக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. இவளுகளை போய் செஃப்னு நினைச்சு கேக்குறீங்களா அத்தை? சரிம்மா, அப்புறம் வேற யாரதான் செஃப்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தை இன்னைக்கு சமைக்க போறது பொண்ணுங்க கிடையாது, பசங்க. எது பசங்களா? ஆமா அத்தை பசங்க தான். என்ன இஷ்யூ சொல்ற? அத்தை இன்னைக்கு சமைக்க போறது உங்களோட பசங்க தான். அதுதான் நீ சொன்ன 4 பசங்களா? சரி சரி, இதுக்கெல்லாம் அவனுங்க எப்படி ஒத்துக்கிட்டானுங்க?
செலச்சனா கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவ என்ன சொல்றான்னு எனக்கே புரியல. ஐஷுமா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அத்தை நான் நிஜமா தான் சொல்றேன். இன்னைக்கு சமைக்க போறது அகில் மாமா, பிரசாந்த் மாமா, கார்த்திக் மாமா, ஷாம் மாமா 4 பேர் தான். ஓ, இவனுங்க 4 பேர் தானா? அப்போ இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்க போகுது. ஆமா அத்தை, கண்டிப்பா இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்க போகுது. எனக்கும் என் பசங்க கையெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைமா. பரவாயில்ல, உன்னாலதான் அந்த ஆசையே நிறைவேற போகுது. எப்போதுமே பொண்ணுங்க நம்ம தான் சமைச்சு போடுறோம், பசங்க நல்லா சாப்பிடுறாங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்சஸா பசங்க சமைக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். ஏமா ஐஷு இவ்வளவு தூரம் யோசிச்சியே, அழகா இதுல உங்க மாமாங்களையும் சேர்த்து விட்டுருக்கலாம்ல. ஆமா அத்தை கரெக்ட். ஆனா மாமாலாம் போட்டிக்கு வரலையே. எது போட்டியா? என்ன போட்டி? செலச்சனா அவளுக்கு தான் சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காங்க, நீயும் அவளுக்கு கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. அக்கா இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு பாருங்க. நம்ம அகில், பிரசாந்த், கார்த்திக், ஷாம்லாம் சேர்ந்து சமைக்க போறானுங்க. ஆமாமா கேட்கும் போது இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். ஆனா அவனுங்களாம் சமைச்சானுங்கன்னு வை, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பட்னியா தான் கிடக்கணும்னு சொல்லிட்டேன். இருங்கக்கா உங்களுக்கு கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செலச்சனா மணி ஆயிட்டு இருக்கு, மாமாலாம் சாப்பிட வந்துருவாங்க. அத்தை நாங்க ஒண்ணு விளையாட்டுக்குலாம் சொல்லல, நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அகில் மாமா, பிரசாந்த் மாமா, கார்த்திக் மாமா, ஷாம் மாமா இவங்க தான் சமைக்க போறாங்க. ஐஸ்வர்யா நீ நினைக்கிற மாதிரி அகில், பிரசாந்துக்குலாம் சமைக்க தெரியாது. அவனுங்களை நம்பி நான் என் கிச்சனை கொடுத்தேன்னு வை, கண்டிப்பா அலங்கோலம் பண்ணி வச்சிருவானுங்க. மகேஸ்வரி அத்தை நீங்க அவங்கள நம்பி எல்லாம் உங்க கிச்சனை கொடுக்க வேண்டாம், எங்களை நம்பி கொடுங்க. கண்டிப்பா அவங்க சமைச்சு முடிச்சதும் நாங்களே கிளீன் பண்ணி தந்துடலாம். ஆக மொத்தம் இன்னைக்கு அவனுங்களை சமைக்க விடாம விடுறது இல்ல, அப்படிதானேமா? ஆமா அத்தை கரெக்ட். அவங்க கண்டிப்பா இன்னைக்கு சமைச்சுதான் ஆகணும். ஆமா ஐஷு அப்படி என்ன போட்டி வச்சீங்க? அதுவும் அத்தை மெஹந்தி ஃபங்க்ஷன் அன்னைக்கு பாட்டு போட்டி வச்சோம். அதுல பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா பாய்ஸ் சொல்றத கேர்ள்ஸ் கேட்கணும். இது கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் சொல்றத பாய்ஸ் கேட்கணும். ஓ பரவாயில்லையே, கேர்ள்ஸ் டீம்லாம் திறமையா வின் பண்ணிட்டீங்க போல. ஆமா அத்தை அந்த போட்டியில வின் பண்ணது நாங்க தான். அதனால தான் உங்க பசங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்பவே வில்லங்கமான டாஸ்க். அவனுங்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட கிச்சன் பக்கெட் வந்தது இல்ல. அவனுங்க சமைச்சு நம்ம சாப்பிட்ட மாதிரி தான். அம்மாடி ஐஷு வினோ, அவனுங்க சமைக்கிறத நீங்களே சாப்பிடுங்க, நாங்க எங்களுக்காவது கொஞ்சோண்டு சமைச்சுக்கிறோம்டா. நோ இன்னைக்கு லேடிஸ் யாருமே சமைக்க கூடாது. இன்னைக்கு பசங்களோட டர்ன். இன்னைக்கு அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை நம்ம டேஸ்ட் பாக்குறோம். ஆக மொத்தம் இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்கள பட்னி போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. செலச்சனா சொல்லுங்கக்கா. மாமாக்கு போன் போட்டு அவங்களை எல்லாம் கடையிலேயே சாப்பிட்டுட்டு ஜெயாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லு. அத்தை எதுக்காக கடையிலேயே சாப்பிட சொல்றீங்க? அம்மாடி அவனுங்களை பெத்த பாவத்துக்கு நாங்க வேணா பட்னி கிடக்கலாம், ஆனா அவங்களெல்லாம் பட்னி போட முடியாதுமா. அது மட்டும் இல்லம்மா, ஜெயாவெல்லாம் நாங்க பட்னி போட்டோன்னு வை, கண்டிப்பா உங்க மாமாலாம் எங்களை வச்சே பார்க்க மாட்டாரு. செலச்சனா நீ மாமாவுக்கு கால் பண்ணு. சரிக்கா. ஆமா ஐஷு இன்னைக்கு என்ன சமைக்க போறானுங்க அவனுங்க? தெரியல, அவங்க வந்தாதான் தெரியும். சுத்தம் என்ன சமைக்க போறானுங்கன்னே தெரியலையா? அம்மாடி ஐஷு என் பசங்களுக்கு நான் ஹெல்ப்பாவது பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லா கிச்சனோட பொறுப்பு பசங்களுக்கு மட்டும்தான். சரிம்மா. செலச்சனா சொல்லுங்கக்கா. மாவு இருக்குல்ல? நிறையவே இருக்குக்கா. அப்போ சரி வா நம்ம போலாம். சரிக்கா. அப்பா வினோ ஒரு வழியா ஏதோ பேசி கிச்சனை வாங்கியாச்சு. சரி வா மாம்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. சரி வா போலாம். என்ன ஐஷு வினோ, வந்ததுல இருந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளவு காமெடியாவா இருக்கும். ஐயோ மாம்ஸ், இந்த கெட்டப்ல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? என்ன உண்மையதான் சொல்றீங்களா? மாம்ஸ் நீங்க எல்லாருமே செம்ம கியூட்டா இருக்கீங்க தெரியுமா? உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இன்னைக்கு சுத்தி போடணும். ஷாம் அதுலயும் நீ தான் ரொம்பவே அழகா இருக்க தெரியுமா? நிஜமாவா? எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல நீ கட்டிருக்கிறது கையில தானா இல்ல? என்னடி கலாய்க்கிறியா? வினோமா நீ சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? இல்ல ஷாம், தூரத்துல இருந்து பாக்கும்போது அது பாவாடை மாதிரி இருக்குடா, அதனால தான் கேட்டேன். ஷாம் மாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த கைலி செம்ம சூப்பரா இருக்கு. உங்க 4 பேர்ல பெர்ஃபெக்ட்டா கட்டி இருக்கிறது அகில் மாமா தான். ஆமா அகில் மாமா நீங்க தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கட்டி இருக்கீங்க. எப்படி கட்டினீங்க? சரி பேசுறதெல்லாம் போதும், கீழே போலாம் வாங்க. என்ன நீ இன்னைக்கு அதிசயமா வந்து சோபாலாம் உட்காந்துருக்கீங்க? என்ன இன்னைக்கு சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிருச்சா? சாரி நீ, நான் தான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். ஐயோ ஜெயா நீ வேறையாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் வேலையெல்லாம் முடியல. சொல்ல போனா இன்னைக்கு நாங்க சமைக்கவே இல்ல. என்ன நீ சொல்றீங்க, சமைக்கலையா? ஏன் நீ வெளியில எதுவும் போறோமா என்ன? சாச்சா ஜெயா நீ நினைக்கிற மாதிரி நம்ம எங்கேயுமே வெளியில எல்லாம் போக போறது இல்ல. வீட்லயே புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன நீ சொல்றீங்க, ரெஸ்டாரண்டா? ஆமா ஜெயா இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல மெனு எடுக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. மகேஸ்வரி நீ செலச்சனா நீ என்ன சொல்றாங்க எனக்கு புரியல. ஆமா ஜெயா இன்னைக்கு ஒரு நாள் பசங்க தான் சமைக்க போறானுங்களாம். எது பசங்களா? ஆமா ஜெயா ஏதோ போட்டி வச்சு விளையாண்டு தோத்து போயிட்டானுங்களாம். அதுக்காக பொண்ணுங்க டீம் எல்லாம் சேர்ந்து பசங்களை சமைக்க சொல்லியிருக்காங்க. ஹனி என்ன நீ சொல்லிட்டு இருக்கீங்க? அவளுக்கு தான் பசங்களை சமைக்க சொல்லிருக்காங்கன்னா நீங்களும் கிச்சன் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா ஜெயா வேற என்ன பண்றது, குடுக்கலன்னா எப்படி விட மாட்டாளுங்க, அதனாலதான் என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். ஆனா அண்ணி பசங்க எல்லாம் எப்படி சமைப்பானுங்க? டெய்லி சமைச்சிட்டு இருக்க நம்மளே ஒரு சில நல்ல உப்பு காரத்தை அதிகமா போட்டுறோம், இந்த பசங்க எப்படி சமைப்பானுங்க? இவளுக்கு தான் வேலை இல்லைன்னா அவனுங்களும் ஒத்துக்கிட்டானுங்களா? நீ சொல்றதெல்லாம் என்னமோ கரெக்ட் தான் ஜெயா, ஆனா அவனுக்கு தான் முடிவு பண்ணிருக்கானுங்க, பாப்போம் என்னதான் பண்றானுங்கன்னு. அத்த வந்துட்டீங்களாடி? எங்க என் பசங்களாம்? இதோ இங்க பாருங்க. என்னடா இது? டேய் என்னடா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் தம்பி அகில் என்னடா கோலம் இது? என்னம்மா என்னாச்சு, எதுக்கு சிரிக்கிறீங்க? ஆமாமா என்ன ஆளுக்கு சிரிக்கிறீங்க? ஒருவேளை காமெடியா இருக்குமா என்ன? டேய் காமெடி எல்லாம் இல்லடா, ஆனா இதெல்லாம் புதுசா இருக்கு. ஆமா பிரசாந்த் கார்த்திக் நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க இந்த ட்ரெஸ் போறதுக்கலாம்? மா இதெல்லாம் நீங்க உங்க பக்கத்துல நிக்கிறாள்கல்ல அவள்கள்ட்ட தான் கேட்கணும். அவளுக்கு தான் சொன்னாங்க தமிழ்நாட்டுல உள்ள செஃப் எல்லாம் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களாம். எது தமிழ்நாடு செஃபா?
ஆமா தையா, நீங்க பார்த்தது இல்லையா என்ன? ஏமா ஏதேதோ சொல்லி என் பசங்களை அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி கைலி தான் கட்டியிருக்கானுங்கன்னு பார்த்தா அதையும் ஒழுங்கா கட்டல, அங்கேயும் இங்கேயும் வாரி சொருவிட்டு வந்திருக்கானுங்க. பாவம் என் பசங்க. கார்த்திக், ஷாம், உங்களுக்கு இந்த Dress சூப்பரா இருக்குடா. அதுலயும் ஷாம் கண்ணா, உன்னோட லுங்கி தாண்டா செம்மையா இருக்கு. அம்மா இதெல்லாம் கட்டத்துக்கு யார் சொல்லி கொடுத்தது? வேற யாரு? யூடியூப் தான். என்னடா? இல்லடா, எல்லாருமே ஓன் ட்ரெஸ் கோட பத்தியே பேசுனாங்களா, அதான் பார்த்தேன் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. என்னடா, உன்னை விட நல்லா கட்டியிருக்கனா? ஆமாமா, ரொம்ப நல்லா கட்டியிருக்கடா. என்னடா எதுக்கு சிரிக்கிற? பாத்துடா, நீ கட்டிக்க ஸ்டைல பார்த்தா சீக்கிரமாவே அவுந்து விழுந்துரு போல. டே, அதெல்லாம் அவரதுக்கு சான்ஸே கிடையாது. எது அவரதுக்கு சான்ஸ் இல்லையா? இது லுங்கி தானா இல்ல பாவடைக்கு விட எடுத்து கட்டிட்டு வந்துட்டியா? அப்படி என்ன காமெடியா கட்டியிருக்கோம், அவங்களை விட நல்லா தான் கட்டியிருக்கோம். இவன் ஒரு பராம பிடிச்சவன், இவன் சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. சரி சரி மாம்ஸ், இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டக்கு டக்குன்னு யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு சமைக்க ஆரம்பிங்க. ஆமால, மறந்தே போயிட்டோம். சரி சொல்லுங்க, யாராருக்கு என்னென்ன வேணும்? எனக்கு கொஞ்சோண்டு சாதம், அதுல தண்ணி ஊத்தி உப்பு போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பா போதும். மா, கலாய்க்காம என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. கண்டிப்பா எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து சமைச்சு தருவோம். சரிடா, யாராருக்கு என்ன வேணும்னு இவ்வளவு தைரியமா கேட்டுட்டு இருக்கே, எப்படி சமைக்க போறீங்க? எல்லா டிஷ்க்கான ரெசிபியும் தெரியுமாடா? அதுக்கு தான் யூடியூப் இருக்குல்லம்மா, அதுல அதை பார்த்து சமைச்சுக்கலாம். ஓ அப்படியா, சரி ஓகே. ஐஷு, வினோ, பிரீத்தி, சொல்லுங்க அத்தை. உங்க எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி ஓகே தானேமா? ஓகே தா. எனக்கும் ஓகே தான். வினோ? எனக்கும் ஓகே தான். சரிப்பா, அப்போ மட்டன் பிரியாணி பண்ணிருங்க. அவ்வளவுதானா? வேற எதுவும் வேணாமாமா? வேற சிக்கன் 65 பண்ணிருங்க. சரி பிரீத்தி, உனக்கு என்ன வேணும்? இல்ல, எனக்குலாம் எதுவும் வேண்டாம். வினோமா, நீ சொல்லு, அவளுக்கு என்ன பிடிக்கும்? இவளுக்கு பெப்பர் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் மாமா. வினோ, இனியாவுக்கு என்ன பிடிக்கும்? இனியாவுக்கு என்ன பிடிக்கும்? இனியாவுக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். சரிடா, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு வந்து மாமா சொன்னா சிரிக்க மாட்டீங்களே, எனக்கு வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் மாமா. எது சக்கரை பொங்கலா? ரியலி சக்கரை பொங்கல் தான் பிடிக்குமா என்ன? ஆமா மாமா, நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. ஐஷுமா, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஆனியன் ஹனி சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் மாமா. சரி ஓகே, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களை பாக்குறோம். எப்பா, டேய், எதுக்குடா அந்த வெங்காயம் இவ்வளவு அழுக வைக்குது என்ன? வெங்காயத்தோட குணமே அதுதான். டேய், இங்க தானே நீ நிக்கிற, ஆனா உனக்கு மட்டும் கண்ணில இருந்து கண்ணீரே வரல. எனக்கு பாரா தார தாரையா ஊத்திட்டு இருக்கு. டேய், நான் என்ன வெங்காயம் அரிஞ்சிட்டா இருக்கேன், உரிச்சிட்டு தானே இருக்கேன். அப்போ அரியறவங்களுக்கு மட்டும் தான் கண்ணீரிமாடா? ஆமாண்டா. அப்ப இந்தா, நீ கொஞ்ச நேரம் அரி. டே ஷாம், என்ன விளையாடுறியா? நீ தானடா சொன்ன ஆனியன் ஹனி சிக்கன் நான் செய்றேன், நீ தானே சொன்ன? ஆமாண்டா, சொன்னேன் தான். ஆனா இந்த வெங்காயம் அறியறது இவ்வளவு டிஃபிகல்ட் தெரியாம சொல்லிட்டேன்டா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுடா, நீ தானே இந்த டிஷ்ஷை செய்யறேன்னு சொன்ன, செய்யு. டே, ஏன்டா அப்படி படுத்துறீங்க? டே, டக்கு டக்குன்னு அரிடா. ஆனியன் சிக்கனுக்கு மட்டும் இல்ல, பின்ன பிரியாணிக்கு நீ தாண்டா அறியணும். எது பிரியாணிக்கு நான் தான் அறியணுமா? ஆமாண்டா, பிரியாணிக்கு மட்டும் இல்ல, தயிர் பச்சடின்னு ஒண்ணு வைப்பாங்க, அதுக்கும் ஆனியன் வேணும். அப்பா சாமி, ஆளை விடுங்கடா, இந்த அழுகிற போட்டிக்கலாம் நான் வரல. இங்க பாருடா, அந்த ஆனியன் சிக்கனுக்கு மட்டும் தான் நான் வெங்காயம் அறிவேன், அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இங்க பாரு ஷாம், முழுசா வெங்காயத்தை வெட்டாம கிளம்புனேன்னு வை, ஆனியன் சிக்கன் அலங்கோல சிக்கன் ஆயிடும், பாத்துக்கோ. டேய், ஏன்டா இப்படி படுத்துறீங்க? நாளைக்கெல்லாம் எனக்கு கண்ணே முழிக்க முடியாது போலடா. டே ஷாம், என்னடா வெங்காயம் அறியறது போய் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கா? டேய், அதான் உனக்கு இது சின்ன விஷயமா தெரியுதுல, அப்ப நீ அறிய வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது, வெங்காயத்தை நீ தானே அறிய ஆரம்பிச்ச, அப்ப நீ தான் முடிக்கணும். டேய், என்னடா பண்றீங்க? விளையாண்டுட்டு இருக்கோம். டேய், என்ன நக்கலா? பின் என்னடா நீயும் பாத்துட்டு தானே இருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணில இருந்து கண்ணீர் விட்டு வெங்காயம் அரைஞ்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அசால்ட்டா என்ன பண்றேன்னு கேட்டுட்டு இருக்க. சரிடா, பிரியாணி மேக் பண்றதுக்கு இன்கிரிடியன்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்றா. 15 பெரிய வெங்காயம். டேய், ஏன்டா வெங்காயம் வெங்காயத்தையே சொல்லி சாவடிக்கிறீங்க? டேய் ஷாம், பிரியாணிக்கு முக்கியமா தேவைப்படுறதே ஆனியன் தான். டேய், எவன்டா கண்டுபிடிச்சா அந்த வெங்காயத்தை? எப்ப இந்த வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சனோ அப்ப இருந்து என் கண்ணில இருந்து தார தாரையா ஊத்திக்கிட்டே இருக்கடா. தயவு செஞ்சு இந்த வெங்காயத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கூடா. நோ ஷாம், வெங்காயம் அதிகமா கூட இருக்கலாம், ஆனா கம்மியா இருக்க கூடாதா? தெரிஞ்சு போச்சுடா, இன்னைக்கு என் கண்ணே அவிஞ்சு போனாலும் இந்த வெங்காயத்தை மட்டும் விட மாட்டீங்க. டேய், சொல்றத கேள்றா. 15 வெங்காயம் ஸ்மால் சைஸ்ல கட் பண்ணும். டே பிரசாந்த், தயவு செஞ்சு வேணும்னே பண்ணாதடா. டேய், நான் என்னடா பண்ணேன்? டேய், அவன் கிடக்காண்டா. அடுத்து என்னன்னு சொல்லு. ஒரு 7 டொமேட்டோடா. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்டா. அப்புறம் 4 பச்சை மிளகா. அப்புறம் இது மட்டும் அரிஞ்சு எடுத்துட்டு வாங்கடா. சரிடா, நீ போ. ஐயோ, இவ வேற வந்துட்டாளா? இவளுக்கு மட்டும் நம்ம அழுகிறது தெரிஞ்சது கண்டிப்பா ஓட்ட ஆரம்பிச்சிருவா. டே ஷாம், வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டேன்டா, நீ அரிஞ்சிட்டு. என்னடா நீ எங்க போற? நான் சக்கரை பொங்கல் செய்ய போறேன்டா. எது சக்கரை பொங்கலா? என்ன கார்த்திக் மாமா, உங்களுக்கு சக்கரை பொங்கலா செய்ய தெரியுமா? தெரியாத ஐஷு, ஆனா யூடியூப் பார்த்து செய்ய போறேன். ஓஹோ, வினோவுக்காகவா? எல்லாருக்கும் தான். சரி சரி. என்ன ஷாம், அழுகிற மாதிரி இருக்கு? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளா? என்ன ஷாம், பதிலே காணோம், ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு ஷாம், சமைக்க பிடிக்கலையா என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லு ஷாம், அதுக்காகலாம் போய் அழுகலாமா? ஹே, இங்க நீ என்ன பண்ற? சும்மா வேலை பாக்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு கிளம்பிங்க இருந்து. ஓ, அவ்வளவு சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கியா? சரி 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 சரி. ரொம்ப கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, தொடச்சுக்கோ. சும்மாவே கலாய்ப்பா, இதுல டாபிக் வேற கிடைச்சிருச்சா? இதை வச்சு எத்தனை நாள் கலாய்க்க போறாலும் தெரியல. அகில் மாமா. ஃபினோமா, வாடா. என்ன மாமா, பவுல் ஃபுல்லா கேரட்டாவே இருக்கு? அது வந்துடா, கேரட் அல்வா பண்றதுக்கு தான். ஓ, கேரட் அல்வா பண்றதுக்கா? சரி சரி. ஆமாம்மா, எனக்கு ஒரு டவுட். என்னடா? இல்ல, கேரட் அல்வா பண்றதுக்கு எதுக்கு கேரட் வெட்டிட்டு இருக்கீங்க? அப்புறம் கேரட்டை வெட்டாமா? இல்ல, நீங்க எதுல ரெசிபி பாத்தீங்க? யூடியூப்ல தாண்டா பார்த்தேன், அதுல தான் சொன்னாங்க கேரட்டை வெட்டி போடணும்னு. பாவம் அகில் மாமா, யாரோட ரெசிபியை பார்த்து செய்யறாங்களோ தெரியல, ஆனா அந்த கேரட் அல்வா கிறங்கிட்டு தான் போகுது.
என்ன வேணும்? கேரட்டை கரெக்டான சைஸ்ல தானே வெட்டுறேன். ஆமாமா கரெக்டான சைஸ்ல தான் மாமா வெட்டுறீங்க, இப்படியே வெட்டுங்க. சரிடாமா, நீ போய் உட்காரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி மாமா, நீங்க கேரட் அல்வால சின்சியரா இருக்கீங்க, சோ நீங்க ஒர்க்க பாருங்க. சரிடா. இப்போ அம்மா கிட்ட என்ன சொல்லி இங்கேயே தங்க வைக்கிறதுன்னு தெரியல. ஆனா இந்த சைடு பவியக்காவும் பாவம், அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஆனா அம்மா கிட்ட என்ன சொல்றது? அம்மா கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அப்பா, இது என்ன இவ்வளவு மயக்கமா வருது? இனியா வர வர ஒழுங்காவே நீ சாப்பிட மாட்டேங்கிற. முதல்ல போய் சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அந்த நாடகம்லாம் பாப்பியா ஜெயா? நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், இப்பதான் விட்டுட்டேன். ஆமா, நீ எனக்கு அந்த நாடகம் அப்போல இருந்தே ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இப்ப வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா அந்த வில்லனை கொண்டு வந்து போய் நான் பார்க்காம விட்டு இருந்திருப்பேன். அம்மா, இனியா வாமா. அம்மா இனியா இவ்வளவு நேரம் வரைக்கும் எங்க போயிருந்த? இங்கதான் மாடியில் நின்றுட்டு இருந்தேன். ஓ, மாடியில் தான் இருந்தியாமா? சரி சரி. அம்மா எனக்கு கொஞ்சம் பசிக்குதுமா. ஐயா இனியா இன்னும் சமைக்கவே இல்லையடா? அம்மா நான் மார்னிங்ல இருந்தே சாப்பிடலமா, அதனால தான் கொஞ்சம் ஹெவியா பசிக்குது. அட கடவுளே, சரிம்மா கொஞ்ச நேரம் உட்காரு, சமைச்சோன்னு சாப்பிடலாம். ஏ ஜெயா, புள்ள ரொம்ப பசிக்குன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு சமைச்சோன்னு சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்ன நீ பண்றது? அம்மாடி நீ உட்காரு, நான் போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ இல்ல நீங்க மாவு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே ஊத்திக்கிறேன். ஐயோ இல்லடா, நான் ஊத்தி தரேன், நீ உட்காரு. இல்ல வேண்டாம், நானே ஊத்திக்கிறேன். நீங்க எங்க மாவு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நானே ஊத்திக்கிறேன். ஆமா, நீ அவளே ஊத்திப்பா. நீங்க மாவு எங்க இருக்கு மட்டும் சொல்லுங்க. மாவு ஃப்ரிட்ஜ்ல தாண்டா இருக்கு. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ஊத்திக்கிறேன். இல்லடா, நீயே பசியோட வந்திருப்ப, நீ பேசாம உட்காரு, நான் ஊத்தி தரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க உட்காருங்க, நானே ஊத்திக்கிறேன். சரிடா, பார்த்து வேலை பாருனா, கையே சுட்டுக்காத. சரிதா. இது என்ன இங்க எல்லா கரண்டியும் இருக்கா, நான் தோசை கரண்டி மட்டும் காணோம். ஒருவேளை ரேக்ல எதுவும் வச்சிருக்காங்களோ? சரி பாப்போம். ஹேய், கரண்டியை கீழே போடுறீ, நான் தான். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அப்படியா? ஏன் பயந்த? நான் ஏதோ பூச்சி ஏதோ கடிச்சிச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஹோ, பூச்சி நினைச்சுதான் இப்படி கரண்டி எடுத்து அடிக்க நிக்கிறியா? சும்மா இருங்க அகில் சார், நான் யாரும் நினைச்சு பயந்து போயிட்டேன். அடியே, என்னடி பேசிட்டு இருக்க? என்னை தவிர வேற யாருக்கடி உன்னை தொடுறதுக்கு தைரியம் இருக்கு? அது மட்டும் இல்ல, இது நம்ம வீடு. சோ இந்த அகில் இருக்க வீட்டுல என்ன மீறி எவனாவது வந்து உன்னை தொட முடியுமா? இல்ல இந்த மாமன் தான் தொட விட்டுருவேனா? மாமாவா? ஆமாண்டி, மாமா தான். இல்லையா பின்ன? அப்போ சார் மாமாங்கிற உரிமையில தான் கிள்ளிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? முதல்ல நீங்க கிச்சன் விட்டு வெளில போங்க. ஹே, என்னடி பொசுக்குன்னு வெளில போங்குற? அதான் நானும் தெரிஞ்சுல, அப்புறம் என்னடி? நீங்க தெரிஞ்சனால தான் சொல்றேன், வெளில போங்க. பாரா, அப்படிலாம் போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தான் போவேன். இங்க பாருங்க, கிட்ட வராதீங்க. ஹே, என்னடி கரண்டியை காமிச்சு பயமுறுத்திட்டு இருக்கா? இங்க பாருங்க அகில் சார், இதுக்கு மேல கிட்ட வந்தீங்க கண்டிப்பா அடிச்சிருவேன். எது, அடிக்க போறியா? அகில் சார் கிட்ட வராதீங்க. ஹே, என்னடி அடிக்கிறேன்னு தானே சொன்னேன். இப்ப நானே கரண்டிக்கு வாட்டமா நின்னுட்டு இருக்கேன், அடி. இங்க பாருங்க, நான் சும்மாலாம் சொல்லிட்டுல, கண்டிப்பா அடிச்சிருவேன். ஹே, என்னடி நானும் அடிக்க தானே சொல்றேன், அடி. பாரா, திடீர்னு கரண்டிக்கு என்னாச்சு? தூரமால போகுது. என்னடி அடிக்கலையா? நான் போறேன். எங்கடி போற? நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி. அகில் சார் என்ன சார் பண்றீங்க, என்ன விடுங்க. விட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு விட்டுறேன். எது? அதான் சொன்னேன்லடி, எனக்கு தேவையானது. அகில் சார் விளையாடாதீங்க, யாராவது வந்துட போறாங்க, விடுங்க. எனக்கு தேவையானது கிடைக்காம கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். ஷப்பா, உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? அதான் எப்போது கொடுப்பிய, அதுதான். என்ன? என்னடி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? என்ன செல்லம், என் வாயில இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கானா? இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் தோசை ஊத்தலாம் தான் வந்தேன், நான் தோசை ஊத்திட்டு கிளம்புறேன், என்ன விடுங்க. பசிக்குதா? ஆமா, நான் மார்னிங்ல இருந்தே சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹே, இது முன்னாடியே சொல்ல மாட்டியாடி? சரி நீ உட்காரு, நான் தோசை ஊத்துறேன். அதெல்லாம் வேணாம், நானே தோசை ஊத்திக்கிறேன். ஹே, அதான் நான் சொல்றேன்ல, உட்காரு, நான் ஊத்தி தரேன். பாரா, இவ்வளவு நேரம் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தப்போ கிடைக்காது, இப்ப கேட்காமலே கிடைக்குது. என்னடி இது என்ன தோசைக்கு லஞ்சமா? அவ்வளவு தூரம் கேட்டுட்டே இருந்தீங்களே அப்படின்னு போனா போகுதேன்னு கொடுத்தேன். இந்த போனா போகுதுங்கிற பரிதாப முத்தம் கூட கண்ணத்துல மட்டும்தான் கிடைக்குது, தப்பி தவறி கூட வேற எங்கேயும் கிடைக்காது போலயே. ஹோ, சாருக்கு அந்த ஆசையெல்லாம் வேற இருக்கா? என்னடி, ஒரு 25 வயசு ஆகிற பையனுக்கு இந்த ஆசை கூட இருக்க கூடாதா என்ன? அது மட்டும் இல்லடி, நீ அத்தை பொண்ணு. சோ எனக்கு மட்டும்தான் உன் மேல முழு உரிமை இருக்கு. இருக்கும் போங்க, தோசை ஊத்தி தரேன் தானே சொன்னீங்க, தோசை ஊத்துங்க. அதானே பார்த்தேன், என்னடா இவ்வளவு நேரம் வரைக்கும் பேச விட்டு வேடிக்கை பாக்குறாளேன்னு. என்ன இப்ப நீங்க ஊத்துறீங்களா, நானே ஊத்திக்கிட்டுமா? இருடி, நானே ஊத்தி தரேன். இனிமேல் வீட்டில் தினமும் நடக்கும் நாடகம் இனித்தே. பிரசாந்த் சார் எங்க போனாரு? கிச்சன்ல தானே இருந்தாரு. சரி, வெளியிலே போய் பார்க்கலாம். விடுங்க. பிரசாந்த் சார் உள்ள இருந்துகிட்டே தான் அமைதியா இருந்தீங்களா? ஆமாண்டி, நீ என்ன பண்றேன்னு பாக்கலாம் தான் அமைதியா இருந்த. என்ன பிரீத்திமா, என்ன தேடி கிச்சனுக்கே வந்துட்ட போல. எது? என்னடி, நான் உண்மையை தானே சொல்றேன். கிச்சனுக்குள்ள வரும்போது என்ன தானே கூப்பிட்டுட்டே வந்த. இல்ல, அது நான் உங்களை தேடிட்டுலாம் வரல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். அப்படியா? அப்ப நீ என்ன தேடல.
இல்ல நான் எதுக்காக உங்களை தேட போறேன்? ஆமாமா, நீ எதுக்காக என்ன தேட போற? சரி எனக்கு கீழே இறக்கி விடுங்க, நான் போய் சாப்பிட போறேன். எது சாப்பிட போறியா? இன்னும் சாப்பாடே செய்யலையடி. நீங்க செஞ்சா என்ன செய்யலன்னா என்ன, நான் தோசை சாப்பிட போறேன். தோசையா? யாரு உனக்கு தோசை ஊத்தி தரேன்னு சொன்னது? அகில் சார் தான் தோசை ஊத்திட்டு இருக்காங்க. ஓ, அப்ப சார் கேரட் அல்வா பண்ணல, தோசை தான் ஊத்திட்டு இருக்காரு. கேரட் அல்வாவா? ஆமா, இனியாவுக்கு தானே பிடிக்கும். ஆமா, அவளுக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? வினோதாண்டி சொன்னான். ஓ பர்றா, அப்ப அவளுக்காக அகில் சார் கேரட் அல்வாலாம் பண்ண போறாரா? ஆமா, நான் கூட தான் உனக்காக பெப்பர் சிக்கன் பண்ணிட்டு இருக்கேன். எது பெப்பர் சிக்கனா? ஆமாடி, உனக்கு தானே பிடிக்கும். யார் சொன்னா? அதையும் வினோதா சொன்னான். அந்த ஓட்டவாய அப்புறமா பாத்துக்கிறேன், எனக்கு ஒன்னும் பெப்பர் சிக்கன்லாம் பிடிக்காது. ஓ, அப்ப மேடம்க்கு வேற என்ன பிடிக்கும்? எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஆமாமா, எனக்கு தான் தெரியுமே, உனக்கு பிரசாந்த தவிர வேற எதுவுமே பிடிக்காது. என்ன நக்கலா? இல்லடி, நான் உண்மையதான் சொல்றேன். உனக்கு என்ன தானே பிடிக்கும்? என்ன விடுங்க, நான் போறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்றி, உனக்கு என்ன தானே பிடிக்கும்? இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரீத்தி, நான் உங்ககிட்ட எவ்வளவு ஆசையா கேட்டேன் தெரியுமா? ஆனா நீ பாட்டுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குற. ஐயோ பிரசாந்த் சார், நான் அப்படி மீன் பண்ணல. விடு பிரீத்தி, நான் கேட்டதான் தப்பு. ஐயோ பிரசாந்த் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பேசினேன். எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான், தெரியுமா? நிஜமாவா? என்ன நீங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் சோகமா இருந்தீங்க, இப்ப பல்ல பல்ல காட்டுறீங்க. அதான் நீ உண்மையை சொல்லிட்டியே, அதுக்கப்புறமே எதுக்கு சோகமா இருக்கணும்? ஃப்ராடு. அப்போ உண்மையாவே சோகமா இல்லையா? அடியே, நீ விளையாட்டுக்கு தான் பேசுறேன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சோகமா இருந்த மாதிரி இருந்தேன். ஆனா அதை கூட உன்னால தாங்க முடியல. நான் ஒன்னு சொல்லட்டுமா பிரீத்தி, என்னோட லைஃப்ல நானுமே அதிகமா சிரிச்சதே கிடையாது. எப்போ நீ என் லைஃப்ல வந்தியோ அப்பதான் எனக்குள்ள ஒரு ஸ்மைலே வந்துச்சு. ஐ லவ் யூ பிரீத்தி. நான்லாம் திரும்ப சொல்லவே மாட்டேன். பரவாயில்லடி, நீ சொல்லவே வேண்டாம். எனக்கு நல்லா தெரியும் நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றேன்னு. ஓ அப்படியா? ரொம்ப கற்பனை பண்ணாதீங்கன்னா. நீ ரொம்ப பண்ணாத என்ன? வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை மொழி நான் உங்களை தேடி வந்ததே ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான். என்ன பிரீத்தி சொல்ற? நிஜமாவா?